ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்கூல் விட்டு வந்த உடனேயே நான் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டேன். ஆமாங்க, நச்சாக்குட்டி வந்து ஒரு சில நாள் லேட் பண்ணுவாங்க, ஒரு சில நாள் பர்ஃபெக்டாக ஹோம்ஒர்க் முடிச்சிருவாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டிக்கு வந்து ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தோம். நச்சாக்குட்டி ஸ்கூலில் என்னடா சொன்னாங்க? அம்மா, மிஸ் வந்து சூப்பராக இருக்குன்னு இப்போ ஸ்டாலும் போட்டு கொடுத்தாங்க. ஓகேடா, வெரி குட். ஆனால் இது மாதிரி ஆக்டிவிட்டிலாம் நாங்கள் பெரிய கிளாஸ் போனதுக்கப்புறம் தான்டா செஞ்சோம். நீங்களாம் இப்பயே செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது டின்னர் செய்ய ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டை உடச்சி ஊற்றி செய்வோம் இல்லையா, அந்த முட்டை குழம்பு, தோசை. நச்சாக்குட்டி ஓகேவாடா முட்டை குழம்பு தோசையும்? தோசை ஓகே தான், ஆனால் எனக்கு குழம்பு தான் அது மாதிரியாக தெரியுது. என்ன மாதிரியே தெரியுது? இந்த முட்டை இருக்குலாம் உடச்சி ஊற்றுனீங்களா, இந்த உடச்சி ஊற்றுனது தான் எனக்கு பிடிக்கல. எனக்கு அப்புறம் அதை வேக வச்சு மதியம் குட்டி குட்டியாக அரைஞ்சி போட்டு சாப்பிட்டா தான் பிடிக்கும். ஆனால் நீங்கள் இப்படி வச்சுட்டீங்களே. சரிடா, அந்த மாதிரி இன்னொரு நாள் செஞ்சு தரேன் சரியா? இன்றைக்கி இதை சாப்பிடுங்க, சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் சரியா? ஆமாங்க, நச்சாக்குட்டி ஒரு சில டைம் இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்னும் இது சாப்பிட்டு பார்த்ததில்ல, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுதுன்னு தெரியல. ஓகேங்க, உங்கள் வீட்லேயும் இப்படி தானே? வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.